பேரழகி ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் தி சென்னை சில்க்ஸ். உங்க ஆசையை நான் நிறைவேத்துறேன். ஏதோ ரோஹிதரே வந்திருக்காருல்ல, நல்ல நாளா பார்த்து தரட்டும். அன்னைக்கே நம்ம பூஜையை வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு, பூஜை அன்னைக்கு தமிழ்நாடு சும்மா ரணகலம் ஆயிடும். என் ரசிகர்கள் கொண்டாடி தீத்துருவாங்கல்ல. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என் படத்தோட பூஜைங்கிறது அவங்களுக்கு தீபாவளி மாதிரி. சார், அப்போ ரிலீஸ் டேட் அதெல்லாம் வேற லெவலுங்க. சொல்லுங்க சாமி, நாள் என்ன சொல்லுது? வழக்கமா அமாவாசை அன்னைக்கு தான் பட பூஜை எல்லாம் போடுவா. ஓ, அமாவாசை வர 16ஆம் தேதி வர்றது. அன்னைக்கு பார்த்தேன்னா வளர்பிற. இன்னொரு விசேஷம் பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை வர்றது. ஓ, அன்னைக்கே பட பூஜையை போட்டுடலாமே. ஓகே சார். அப்போ சென்டிமெண்டா அன்னைக்கு ஒரு ஷாட் எடுத்துடலாம் சார். ஓகே ஓகே ஃபைன், ஃபேண்டாஸ்டிக், எடுக்கலாம். வெள்ளிக்கிழமை சென்டிமெண்டா எனக்கு குட் டே. அன்னைக்கே வச்சுக்கலாமே. ருத்வி, ஹலோ, வாங்க மிஸ்டர் சம்பத். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? வெல்கம் வெல்கம், வாங்க. ப்ளீஸ் நமஸ்காரம். வணக்கம் சார். ப்ளீஸ் பீ சீட்டட். தேங்க் யூ. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். செலவு பத்தி கவலைப்படாதவரு பல கோடிகள் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒதுக்கி வச்சிருக்காரு. ஆடியோ ஃபங்க்ஷனை கூட அமெரிக்கால பண்ண போறாருன்னு சொல்லி முடிக்கிற நீங்க வந்துட்டீங்க. எனக்கு நேரம் உச்சத்துல இருக்கு. ஒரு படத்தோட பூஜை மேட்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இன்னொரு படத்தோட ப்ரொடியூசர் உள்ள வராரு. இட்ஸ் ரியலி அமேசிங். படத்தோட பூஜைக்கு நாள் குறிச்சிட்டோம். இந்த மாசம் 16ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு. சார், அன்னைக்கு தான் சார் நம்ம படத்துக்கும் பூஜை வச்சிருக்கேன். What a coincidence. நோ 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 நோ, பூஜையெல்லாம் என்னால மாத்த முடியாது. நான் ஒரு மேட்டர்ல ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னா பேக் அடிக்க மாட்டேன். அதோட பூஜையை முடிச்சிட்டு அன்னைக்கு நான் லண்டன் போறேன்ல, நான் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும். அங்க எனக்கு ஒரு பிசினஸ் கமிட்மெண்ட் இருக்கு. திரும்ப வர்றதுக்கு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வேணும்னா உங்க பூஜையை வச்சுக்கோங்க. சார், நான் நேத்தே முடிவு பண்ணிட்டேன் சார். அன்னைக்கு தான் என் ஜாதகத்துக்கும் நல்ல நாள், என் ஒய்ஃபோட ஜாதகத்துக்கும் நல்ல நாள் சார். அதனால ஓகே, பார்க்கலாம். இத பத்தி நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. பேங்க் ஆபீசர்ஸ் என்ன பார்க்க வராங்க. சோ அப்புறம் உட்காந்து நம்ம டீடைலா பேசலாம். ஓகே, அப்ப நான் வரேன். வரேன் சார். தேங்க்யூ. வரேங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க சாமி. மேனேஜர் சார், வாட்ஸ் அவர் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்? சார் மும்பைல இருந்து ஒரு ப்ரொடியூசர் கால் பண்றதா சொன்னார் சார். அப்படியா? ஆமா சார். கால் ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். மாமா, சொல்லுமா. நமக்கு இந்த படம் பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும். படத்தோட ஒன் லைனே பிரமாதமா இருக்கு மாமா. செம்மையா கதை பண்ணிட்டாரு டைரக்டர். ப்ரொடியூசர் வெயிட் பார்ட்டி. பெரிய பட்ஜெட் மாமா. படத்துக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம்னு சொல்லிட்டாரு ப்ரொடியூசர். பிருத்வி கூட முதலா நடிக்க போற வித்தியாசமான காம்பினேஷன். ரெட்டி அப்படியே கதற போறாரு. என்னடா இவ எப்படி வெட்டி விட்டாலும் வளர்ந்துடுறாளேன்ற பொறாமையில நொந்து நூலாக போறாரு. மாமா, அப்படியே இந்த இன்னொரு ப்ரொடியூசர் பத்தியும் நல்லா விசாரிச்சுடுங்க. ஆளு எப்படி இருந்தா என்ன, நமக்கு சம்பளம் கரெக்டா கொடுப்பாரா, படத்தை கரெக்டா முடிப்பாரா, அத மட்டும் பாருங்க. சரிமா. அந்த படத்துக்கும் அட்வான்ஸ் வாங்கிடலாம். சரிமா. இந்த படத்தோட பப்ளிசிட்டில இனிமே தொடர்ச்சியா நமக்கு படம் வரும் மாமா. நம்ம ரேஞ்சே வேற மாதிரி ஆகும். அப்புறம் பாருங்க, இண்டஸ்ட்ரியில என்ன யாரும் அசைச்சுக்கவே முடியாது. இப்பவே நீதானம்மா. உனக்கு ஈக்குவலா யார் இருக்கா? மாமா, நேத்ரா, என்னம்மா? எனக்கு ஒரு ஐடியா. சொல்லுமா.
பூஜா அன்னைக்கு நம்ம செலவுல போஸ்டர் அடிச்சு சிட்டி ஃபுல்லா ஒட்டினா என்ன என்ன 1 லட்சம் செலவாக போகுது. போஸ்டர்ல நான் மட்டும் இருக்கிற மாதிரி அடிச்சிடலாமா? ப்ரொடியூசர் பிருத்திவி ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. தனி போஸ்டர் அடிச்சிடலாம். ஏன் ரசிகர்கள் படத்தை வாழ்த்துற மாதிரி இருக்கட்டும். யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் படத்துக்கு பிளஸ் தானே. நீங்க எவ்வளவு செலவாகும் விசாரிச்சு. சரிம்மா. மேடம், ப்ரொடியூசர் சார் வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வைங்க. சரிங்க மேடம். வாங்க மாமா போலாம். சரிம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க்ஸ். சம்பத் சார், சொல்லுங்க மேடம். இனிமே என்ன பார்க்க வந்தா நேரா உள்ள வந்துருங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா வாசல்ல எல்லாம் நிக்க வேண்டாம் ப்ளீஸ். என்ன சார், பூஜை வேலையெல்லாம் போயிட்டு இருக்கா? என்னைக்கு பூஜை வச்சிருக்கீங்க? இல்ல மேடம், அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? பிருத்திவி நாம சொன்ன நாள்ல பூஜை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு அவரும் கையிலும் நடிக்கிற படத்துக்கு பூஜை வச்சிருக்காங்களாமா. ஒரு நிமிஷம் சார். மாமா கொஞ்சம் வாங்க. என்ன மாமா நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த லூசு பிருத்வி? நம்ம ப்ரொடியூசர் நாள் பார்த்து நேரம் பார்த்து வச்சிருக்கிற டேட்ல கையலோட நடிக்கிற பட பூஜையை நடத்துவானாம். இவ இவ என்ன டார்ச்சர் பண்றதுக்குனே வந்து வாய்ச்சிருக்கா. பெரிய எலிசபெத் மகாராணி மாதிரி பிருத்வி கூட இழிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறா. இப்போ என்னன்னா நம்ம பட பூஜை அன்னைக்கு அவ பட பூஜையாம். எப்ப பார்த்தாலும் ஏன் ரூட்ல வந்து குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டே இருக்கா. சரி, எரிச்சலா இருக்கு மாமா. சரி, நீங்க ப்ரொடியூசர் கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, நான் பிருத்வி கிட்ட பேசுறேன். அன்னைக்கு அந்த பூஜை நடக்க கூடாது, நம்ம பூஜை தான் நடக்கணும். நீங்க போய் பேசிட்டு இருங்க மாமா. சரிம்மா. பூஜை சம்பந்தமா பிருத்திவி கிட்ட நேத்ரா பேசி பாக்குறேன்னு சொல்றாங்க. பேசட்டும், பேசி மாத்தட்டும். அன்னைக்கு நம்ம பட பூஜை நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ரொம்ப நல்ல முகூர்த்த நாள் வேற. ஹே நேத்ரா, what happened? என்ன திடீர்னு கூப்பிட்டிருக்கீங்க? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். இட்ஸ் ஓகே. டெல் மீ வாட்ஸ் தி மேட்டர்? ஹவுஸ் யுவர் ஹெல்த்? நல்லா இருக்கேன் பிருத்வி. இப்போதான் நம்ம ப்ரொடியூசரை மீட் பண்ண. உங்க படம் பூஜை கன்ஃபார்ம்னு சொன்னாரு. வாழ்த்துக்கள். Thank you dear. பூஜைக்கு ஏகப்பட்ட crowd எக்ஸ்பெக்ட் பண்றேன். அநேகமா போலீஸ் பெர்மிஷன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் வந்தா சிட்டி ஸ்தம்பிச்சிரும்ல. பிருத்வி, நம்ம பட பூஜையும் நடக்கணும். அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு ப்ரொடியூசர் ஃபீல் பண்றாரு. அவரோட ஸ்டாருக்கு ஏத்த நாள் அதுதான்னு சொல்றாரு. அதை விட்டா பக்கத்துல வேற டேட் இல்லையா? நம்ம படம் தானே முதல்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால அன்னைக்கு நம்ம பட பூஜையை வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அது மிஸ் ஆனா அப்புறம் ஷூட்டிங் அன்னைக்கு தான் பூஜை போடுற மாதிரி இருக்கும். ஆனா ப்ரொடியூசர் பூஜையை தனியா கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க தப்பா நினைச்சுக்காம அந்த பட பூஜையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம படத்தோட பூஜையை அன்னைக்கு வச்சுக்கலாமா? அவ்வளோதானே, நீங்களே சொல்லிட்டீங்க. பாத்துக்கலாம், அதே மாதிரி வச்சுக்கலாம். நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. யூ நோ, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே டேட்ல நம்ம படத்தோட பூஜையை நடக்கணும். அவ்வளோதானே. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். விடு. ஆமா பிருத்வி, அன்னைக்கு பூஜை நடக்கணும்னு தான் நானும் விருப்பப்படுறேன். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். உங்க ஆசையை சொல்லிட்டீங்கல்ல, அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ரொடியூசரை பேச சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே பிருத்வி.
ரொம்ப தேங்க்ஸ். தட்ஸ் ஓகே. பை. பாய்.